இந்த பிக் பாஸ் சீசன் 7ல மக்கள் பலராலையும் பேசப்படுற ஒரு கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரதீப் ஆண்டனி தான். இவர் பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடியே அருவி, டேடா இப்படியான படங்கள்ல நடிச்சிருந்தாலும் நிறைய பேருக்கு பிரதீப் ஆண்டனி யாரு அப்படின்னு கேட்டா பிக் பாஸ் சீசன் 3ல கவின் அரைஞ்சவர் அப்படின்னு தான் சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. இதை பத்தி நிறைய இடங்கள்ல பிரதீப்பும் சொல்லியிருப்பாரு. அந்த நேரத்தில் கவின் மேல நிறைய நெகட்டிவிட்டி போய்கிட்டு இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்றதுக்காக தான் நான் கவினை அடிச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு காலையில விசித்ரா கிட்டையும் தினேஷ் கிட்டையும் நம்ம பிரதீப் பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவர் அடிச்சதுக்கான காரணத்தை பிரதீப் சொல்லுவாரு. அப்போ விசித்ரா பிரதீப் கிட்ட நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, யாரையும் அடிக்க கூடாது, வெளியே என்ன நடந்துச்சு அது எனக்கு தெரியல, ஆனா கவின் கண்டிப்பா மனசளவுல ரொம்ப ஹர்ட் ஆகியிருப்பான், நீ பண்ணது பெரிய தப்பு பிரதீப் அப்படின்னு விசித்ரா சொல்லுவாங்க. அதோட பாத்தீங்கன்னா ஆடியன்ஸும் கவினை அடிச்சதால பிரதீப் ஆண்டனியை இன்னைக்கு வரைக்கும் விமர்சிச்சுக்கிட்டு தான் வராங்க. இந்த நேரத்தில் கவின் டேடா படத்துக்காக ரேடியோ சிட்டிக்கு கொடுத்த இன்டர்வியூன்னு இப்போ பயங்கரமா வைரல் ஆகிக்கிட்டு வருது. அதுல கவின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஸ்டேஜ், கேமரா இப்படி எதுவுமே பழக்கம் இல்லை, கேமரா முன்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்பவுமே நேச்சுரலாகவும் வெளிப்படையாகவும் தான் இருப்பாங்க. பிரதீப் அன்னைக்கு பிக் பாஸ்ல வச்சு என்ன எதுக்கு அடிச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த அடி பின்னுக்கு என்னவா மாறுச்சு அப்படின்னும் எனக்கு தெரியும், அதோட பிரதீப் ஏதாவது பண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்றதும் எனக்கு தெரியும். நாங்கள் ரெஸ்ட் ரூம் கிட்ட வச்சு பேசும்போதே பிரதீப் என்கிட்ட நான் உன்னை ஒரே ஒரு அடி மட்டும் அடிச்சுப்பேன் வாங்கிக்கோன்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன், அதனால தான் பிரதீப் அடித்தான், அவன் எதையோ யோசிச்சு தான் உள்ளே வந்திருக்கான், கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு எனக்கு நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னும் எனக்கு தெரியும், அதே மாதிரி நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னு அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த இன்டர்வியூ தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிக்கிட்டு வருது. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 7ல பல தடைகளை தாண்டி பிரதீப் ஆண்டனி இப்போ நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரதீப் ஆண்டனியை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.